ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிப்பு தரும்படிக்காகவும் நோக்கி பார்க்குறோம். அவையானுடைய மகிமை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் குறித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். உங்கள் பலிபீடங்களை பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகளை தகர்க்கப்பட்டு உங்கள் கொலை உண்கிறவரின் உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழ பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்தருடைய பிரேதங்களை அவருடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். உங்கள் பலிபீடங்கள் நிர்மலமாகவும் பாலும் படிக்கும். உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரிகளை குலைத்து போடும் வரைக்கும் உங்களுடைய சகல வாசலங்களும் உள்ள பட்டணங்கள் நிர்மலமாகும். உங்கள் மேடைகளும் பாலுமாகும். கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் தேசங்கள் சிதறடிக்கப்படும் பொழுது பிரஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவார் உங்களில் மீதியாக வைப்பேன். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்து தங்கள் நரகலான விக்கிரங்கள் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்து மனமடிவானேன் என்று உங்கள் தப்பி போனவர்கள் தங்கள் சிறைப்பட்டிருக்கும் பிரஜாதிகளுக்குள்ளே நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் தங்களையே வெறுத்து இந்த தீங்கையெல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்ற கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீர் உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகளும் திரும்ப ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவர் பஞ்சத்தால் சாவான். இப்படிப்பட்ட அவர்களை என் உக்கிரகத்தை தீர்த்து கொள்ளுவேன். அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டினான். ஸ்தலங்களாகி உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களுக்கு கீழும் தலைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவருடைய நரகலான விக்கிரகங்கள் நடுவிலும் அவருடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்கள் கொலை உண்டவர்கள் கிடக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி அவருடைய எல்லா வாசகங்களுக்கும் உள்ள தேசத்தை அழித்து அதை பிலாத்தின் வனாந்திரத்தில் தாழ்த்தி அதிகமாக பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அதிகாரம் 7. மனுபுத்திரனை, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், முடிவு வருகிறது. தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயந்திருத்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வர பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிக்கு தக்கதாக உன்மேல் வர பண்ணுவேன். உன் அருவறுப்புகளுக்கு தக்கதாக உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. முடிவு வருகிறது. அது உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளிலே விடிய காலம் வருகிறது. அமளியின் நாள் சமீபத்திருக்கிறது. மலைகளில் சந்தோஷத்தும் இல்லை. இப்பொழுது விரைவில் என் உக்கிரகத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்க உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனை உன்மேல் வர பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன். உன் அருவறுப்புக்கு தக்க உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏதோ அந்த நாள் இதோ வருகிறது என்று அந்நாளின் விடிய காலம் ஒதுக்கிறது. மிலாறு பூக்கிறது, அகந்தை சொல்லிக்கிறது. அக்கிரமக்காருக்கு மிலாருக்கு கொடுமை எழும்பிட்டு அவர்கள் அவருடைய திரளான கும்பலும் அவருடைய அமளியிலும் ஒன்று மீதியாக இருப்பதில்லை. அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதில்லை. அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது. கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் தொக்கப்படாமலும் இருப்பானாக. அதன் திரளான கும்பலின் மேல் உக்கிரகம் எதிர்க்கும். அவர்கள் ஜீவனுக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டிருந்ததற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பும்போது நான் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டான். அவர்களை காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை. என் உக்கிரகம் அதன் திரளான
கொம்பின் மேலும் இறங்குகிறது. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான். நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அவர்கள் நம்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்களை அனைவரும் அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்காலும் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எல்லா கைகளும் செலுத்தி எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல தத்தளிக்கும். இரட்டை உடுத்திக் கொள்வார்கள். தத்தளிப்பு அவர்களை மூடும். எல்லா முகங்களும் கேட்கப்படும். எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து போடுவார்கள். அவருடைய பொன் வேண்ட வெறுப்பாக இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாக இருந்தது. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தி கண்டு வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சீண்டு கவிழ்க்கப்படத்தக்கதும் காரியங்களின் விக்கிரங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியிலே துஷ்டர்களுக்கு குறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். பரிகார அதற்கு பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். ஒரு சங்கிலியை பண்ணி தேசம் நியாயத்தீர்ப்புக்குள்ளான இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது. நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளும் துஷ்டர் வர பண்ணுவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரத்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகவும் சங்காரம் வருகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்கனகத்தின் மேல் விக்கனம் வரும். துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்புறம் தீர்க்கதரிசனத்தில் தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரிடத்தில் வேதமும் மூப்பிடத்தில் ஆலோசனை வராமல் ஒளிந்து போகும். ராஜா துக்கித்து கொண்டிருக்க பிரபுயை திகில் மூடிக்கொண்டு விடும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான் அவர்கள் வழிகளின்படி அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படி அவர்களை நியாயத்தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்ற அதிகாரம் 8. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதி ஆகிய நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுது யூதாவும் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் பந்தாமர்ந்தது. அப்பொழுது யூதா அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புகள் எல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலாக இருந்தது. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமையை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவதரிசன எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலில் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்கள் ஏறெடுக்க வடக்கே பார் என்று. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர் செய்கிறதை காண்கிறாயா என்று பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும் படியாய் இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரில் துவாரமிடு என்றார். நான் சுவரில் துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அதில் அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்களை இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்த போது இதோ சகல ஊரும் பிராணிகள் அருவருப்பான மிருகங்களும் ஆகியவைகளின் சொரூபங்களும் ஸ்ரீவம்சன விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரந்திக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீவம்சன் 70 பேரும் அவர்கள் நடுவில் சாப்பானுடைய குமாரனாகிய யாசா அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிட்டு. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் மூப்பர்கள் அந்த காலத்திலே அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை சித்திர வினோத அறைகளை செய்கிறதை கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதும் இல்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அறிவிப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மசுக்காக அழுது கொண்டிருந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனை, இதை கண்டாயா? இதிலும் அதிக அறிவிப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் குராரத்திலே கொண்டு போனார்.
இது கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கு தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பி கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இதை கண்டாயா? இங்கே இது வம்சத்தாக செய்கிற அருவருப்புகளை அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமுட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சைக்களை தங்கள் நதிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரவத்துடைய காரியத்தை நடத்துவேன். என் கண்கள் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். அதிகாரம் 9. பின்பு அவர் என் கால்கள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்பு சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வடக்கை பார்த்த உயர்ந்த வாசல் வழியாக வந்தார்கள். அவர்கள் சணல் அங்கி தெரித்த அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பீடத்தின் மேல் நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருவின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசல்படியில் வந்து சணல் அங்கி தெரித்த தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்போகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டுகிற மனுஷனின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் அவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று பரிசுத்த ஸ்தலத்தின் துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் தூக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை கொண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்களுக்கு நகரத்தில் போய் வெட்டினார்கள். அவர்கள் வெட்டி கொண்டு போகி நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரகத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேல் மீதியானவர்கள் எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. தேசம் இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரம்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதுமில்லை, நான் இறக்க செய்வதும் இல்லை. அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். இதோ சணல் விளங்கி தெரித்த தன் அறையிலே மைக்கூட்டை வைத்திருந்துகிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடி செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் என் தேவன் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. ஆண்டோடைய மகிமை இருந்து விளங்கி கொண்டு கிருபியாக எங்கள் மத்தியிலே வழி நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.